அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா எல்லாமே குறைந்த முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியாக்களாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 10வது இடத்துல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா என்னென்னு பார்த்தோம்னா உமன்ஸ் ஆக்சசரிஸ். பெண்கள் தினமும் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லேருந்து காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஆக்சசரிஸ் எல்லாமே எப்போவுமே மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த தொழிலை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தோன்னா பெட் ப்ராடக்ட் பிஸ்னஸஸ். இப்போது சிட்டியில் நிறைய பேர் அவங்களுக்கு செல்ல பிராணிகள் வளர்த்தணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஆனால் அந்த செல்ல பிராணிகளை பராமரிக்கிறதுக்கு தேவையான பேசிக்கான ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்டு மற்ற ஆக்சசரிஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதில்ல. அதனால் நீங்கள் இந்த செல்ல பிராணிகள் பராமரிக்கிறதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸை நீங்கள் தயாரிக்கிறதன் மூலிமா நிறைய டிமாண்டு மார்க்கெட்டில் இருக்கிறனால நீங்கள் நல்லாவே பெனிஃபிட் ஆக முடியுங்க. அடுத்து 8வது இடத்துல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா என்னென்னு பார்த்தோம்னா கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங்க. இந்த காலத்தில் மக்கள் எல்லாருமே ஆல்ரெடி அவைலபிள் டிசைன்ஸை மட்டும் வாங்கணும்னு ஆசைப்படாமல் அவங்களுக்கு பிடித்தமாக இந்த மாதிரி மனதில் ஒரு டிசைன் வச்சுட்டு அந்த டிசைன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி இருக்கிற மக்களுக்கு எல்லாருமே சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு தேவையான டிசைன்ஸை பூர்த்தி செஞ்சு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதனால் பிஸ்னஸும் நல்லா க்ரோ ஆகும். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஐடியா. அடுத்து 7வது இடத்துல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா என்னென்னு பார்த்தோன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி டிஸ்போசபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்கள் இல்லாமல் மக்கக்கூடிய தன்மை உள்ள பொருட்களை தயாரித்து சப்ளை பண்ணும்போது நம்ம பிஸ்னஸில் நல்லாவே க்ரோ ஆக முடியும். அடுத்து 6வது இடத்துல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஐடியா என்னென்னு பார்த்தோன்னா சோப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா. இந்த சோப் மேனுஃபேக்சரிங்னொன்னே இது ரொம்ப பெரிய காஸ்ட் அதிகமான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஏன்னா இந்த பிஸ்னஸ் குறைந்த முதலீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 5வது இடத்துல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா என்னென்னு பார்த்தோன்னா செல்ஃபோன் கேசஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த மேனுஃபேக்சரிங் ஐடியா. இந்த பிஸ்னஸில் ஆல்ரெடி நிறையா பேர் காம்படிஷன் இருந்தாலும் இந்த ஃபோன் கேசஸ் எப்படி எதை பேஸ் பண்ணி அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட க்ரியேட்டிவ் டிசைனிங்னால தான் ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும். நம்மக்கிட்ட நல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்குது, ட்ரெண்டாக இருக்கக்கூடிய கேசஸ் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிஸ்னஸ் ஐடியா உண்மையிலேயே சூப்பரான ராக்கிங் பிஸ்னஸ் ஐடியான்னு தான் சொல்லுவேன். அடுத்து 4வது இடத்துல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா என்ன பார்த்தோம்னா பேக்கடு ட்ரிங்கிங் வாட்டர். இந்த டாப் 10 பிஸ்னஸ் ஐடியாஸ்லேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேக்கடு ட்ரிங்கிங் வாட்டர் தான். ஏன்னா இந்த பிஸ்னஸ் ஐடியாவில் ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஒரு ஸ்டடி பண்ணேன். அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறது. ஏன்னா 1 லிட்டர் பாட்டில் உங்களுக்கு 20 ரூபாய்க்கு விற்க முடியும். ஆனால் அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆக முடியும். ஏன்னா அவ்வளோ கம்மியான ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதன் மூலிமா கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஸ்கில் இருந்தாலுமே நல்ல சக்ஸஸ் பார்க்க முடியும். அடுத்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆப்டிக்கல் ஃப்ரேம். இந்த காலத்தில் மக்கள் எல்லாருமே ஆப்டிகல்ஸ் எய்தர் எய்தர் இது ஐசைட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டைலுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரி மக்களுமே இந்த ஆப்டிகல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்டிகல்ஸ்க்கான மார்க்கெட் பெருசு. அதே மாதிரி காம்படிட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் நம்ம உள்ளோட கிரியேட்டிவிட்டி அண்ட் டிசைன்ஸை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நம்மளுக்கான பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா டிஷ்யூ பேப்பர் மேக்கிங் பிஸ்னஸ். இந்த டிஷ்யூ பேப்பர் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா என்னென்னு பார்த்தோம்னா டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா. இந்த பிஸ்னஸ் ஐடியா ஏன் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான கன்சியூமர்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எல்லாமே கிட்ஸு. அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட கிட்ஸுக்கு தேவையான எல்லா பொருளையும் கொடுக்கும்போது அவங்களால அவங்க குழந்தைகளை ஹாப்பியாக